பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாம் நம்பி இருக்கும் ஆனந்த பாக்கியம் என்ற மைய தலைப்பில் இந்த நாளில் ஓய்வு நாள் கடைசி பரீட்சை என்ற தலைப்பில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். தியானத்துக்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாள் கடைசி பரீட்சை என்று இந்த நாளில் நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஓய்வு நாள் என்கிற அந்த கடைசி பரீட்சையை நாங்கள் ஜெயத்தோடு முடிப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை என் தேவன் இந்த நாளில் எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆவியானவர், நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமேன். ஓய்வு நாள் கடைசி பரீட்சை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் இந்த உலகத்தை படைத்தார். தேவன் அதை நல்லது என்று கண்டார். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். மிகவும் நல்லது என்று கண்டார். 6 நாட்களில் எல்லாவற்றையும் படைத்து முடித்து 7ஆம் நாளில் தேவன் என்ன செய்தார் என்று வேதாகமத்தை படிக்கும்போது, ஆதியாகமம் 2வது அதிகாரம் முதல் 3 வசனத்தில் இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளில் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஓய்வு நாள் மற்ற நாட்களைப் போல சாதாரண நாள் கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மற்ற நாளுக்கும் ஓய்வு நாளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. மற்ற நாளை போல கிடையாது இந்த ஓய்வு நாள். தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த நாளில் தொழுகை செய்தால் என்ன? எல்லா நாளும் நல்ல நாள் தானே என்று நம்ம கேட்கலாம். எசேக்கியேல் 46வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, வேலை செய்கிற 6 நாளிலும் கிழக்குக்கு எதிரான உட்பிரகாரத்தினுடைய வாசல் பூட்டப்பட்டு இருந்தது, ஓய்வு நாளிலும் மாத பிறப்பிலும் திறக்கப்பட கடவது அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். வேலை செய்கிற 6 நாட்களிலும் எருசலேமின் உட்பிரகார வாசல் பூட்டி இருக்கும். என்னைக்கு அந்த வாசல் திறக்கும் அப்படின்னா ஓய்வு நாளில், 7ஆம் நாள் ஓய்வு நாளில் தான் அந்த வாசல் திறக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். மற்ற நாளை போல இந்த நாள் கிடையாது. எல்லா நாளும் நல்ல நாள் தானே, எந்த நாளில் தொழுது கொண்டால் என்ன என்று நாம் சொல்ல முடியாது. 7ஆம் நாளில் தான் வாசல் திறக்கும் அப்படிங்கிறத வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, இந்த ஓய்வு நாள் பரிசுத்தமான ஒரு நாள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோமே, இந்த ஓய்வு நாளின் பரிசுத்தத்துக்கு என்ன ஆனது? ஏசாயா 56வது அதிகாரம் முதல் 2 வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து அப்படின்னு சொல்றாரு. ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஓய்வு நாள் பரிசுத்த குலைச்சல் ஆனது. ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதீங்க அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஓய்வு நாள் பரிசுத்த குலைச்சல் ஆனது. எப்படி பரிசுத்த குலைச்சல் ஆனது அப்படிங்கிறத இளஞ்சேட் அம்மையார் எழுதும்போது இப்படி எழுதுறாங்க, ஓய்வு நாள் ரோமானிய வல்லமையால் மாற்றப்பட்ட போது தேவனின் சட்டத்தில் மீறல் செய்யப்பட்டது அப்படின்னு எழுதுறாங்க. என்னைக்கு ரோமானிய வல்லமையால் ஓய்வு நாள் மாற்றப்பட்டதோ அன்னைக்கு தேவனுடைய சட்டத்தில் 10 கற்பனையில் விதி மீறல் ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஓய்வு நாளின் பரிசுத்தம் அங்கே குலைந்து போனது. இன்னைக்கு ஓய்வு நாள் அதே பரிசுத்தத்தில் இருக்கிறதா அப்படின்னா, இன்னைக்கு அந்த ஓய்வு நாளின் பரிசுத்தம் குலைக்கப்பட்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது.
என்னைக்கு வேணாலும் தொழுது கொள்ளலாம், எப்பொழுது வேணாலும் தொழுது கொள்ளலாம், எல்லா நாளும் நல்ல நாள் தான், தேவன் உயிர்த்தெழுந்த நாளை தான் நாம் கொண்டாட வேண்டும், ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு பல வகைகளில் இந்த ஓய்வு நாளின் பரிசுத்தம் குலைக்கப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய வேலை என்ன? நம்மளுடைய வேலை என்ன? தேவனுடைய உண்மையான பிள்ளைகள், 10 கற்பனைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், மீதமான திருச்சபை என்று சொல்லப்படுகிற நம்மளுடைய வேலை என்ன என்று நம்ம வேதத்தை படிக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. 58வது அதிகாரம் 12வது வசனத்துல திறப்பானதை அடைக்கிறவன் அப்படின்னு நம்மளை குறித்து சொல்றாரு. நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா திறப்பானதை அடைக்கிற வேலை. என்ன திறப்பு ஏற்பட்டது? என்ன பிளவு ஏற்பட்டது? ஓய்வு நாளின் பரிசுத்தம் குலைக்கப்பட்டது. ஓய்வு நாளின் பரிசுத்தத்தில் பிளவு ஏற்பட்டது, விரிசல் ஏற்பட்டது. அந்த பிளவை, அந்த விரிசலை சரி செய்கிற வேலையை தேவன் நம்மிடம் கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மிடம் கொடுத்திருக்கிறார். ஏசாயா 61வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த அவர்கள் யார்? அந்த அவர்கள் எவர்கள் அப்படின்னு நம்ம படிக்கும்போது அந்த அவர்கள் வேற யாரும் இல்லை, நம்ம தான். திறப்பானதை அடைக்கிற அந்த சீர்திருத்தம் செய்கிற அந்த சீர்திருத்தவாதிகள், கடைசி கால சீர்திருத்தவாதிகள் நம்ம தான். ஓய்வு நாளில் ஏற்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த குலைச்சலை சரி செய்கிற வேலையை ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கிறோம்? ஓய்வு நாளில் ஏற்பட்டிருக்கிற விரிசலை சரி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற நாம், ஓய்வு நாளின் பரிசுத்தம் குலைந்திருக்கிற அந்த வேலையில அதனுடைய பரிசுத்தத்தை மறுபடியும் நிலைநாட்ட வேண்டிய நாம் ஓய்வு நாளை எப்படி ஆசரித்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிச்சோம் அப்படின்னா, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரே வசனத்துல வாசிக்கணும் அப்படின்னா ஏசாயா 58வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கிறோம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் கால்களை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்றும் எண்ணுவாயாகில் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஓய்வு நாள்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் அழகாக இந்த வசனத்துல நமக்கு சொல்லியிருக்கிறார். நாம் இன்றைக்கு ஓய்வு நாளை இப்படிதான் ஆசரிக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். தேவன் ஒரு முக்கியமான ஒரு உன்னதமான வேலைக்காக நம்மளை அழைத்திருக்கிறார். ஓய்வு நாளில் ஏற்பட்டிருக்கிற அந்த விரிசலை, ஓய்வு நாளில் ஏற்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த குலைச்சலை சரி செய்ய தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். சரி, திறப்பானதை அடைக்கிற கடைசி கால சீர்திருத்தவாதிகளாக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஒரு 3 பாடமாக படிக்க போகிறோம். கடைசி கால சீர்திருத்தவாதிகளாக இருக்கிற நாம், திறப்பானதை அடைக்க அழைக்கப்பட்டிருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம படிக்க போறோம். முதலாவது, ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். முதலாவது முதலாவது ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். முதலாவது நாம் அதை செய்ய வேண்டும். ஏசாயா 56:2 வாசிக்கிறோம், ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து அப்படின்னு ஏசாயா சொல்றாரு. ஏசாயா 56:6 வசனத்தை வாசிச்சிங்க அப்படின்னா ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு ஆசரித்து அப்படின்னு ஏசாயா சொல்றாரு. ஒருவேளை நம்ம ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கிறோம் அப்படின்னா தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை நம்ம ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரித்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை பரலோகத்துக்கு அழைத்து செல்வாராம். அவருடைய பரலோக வீட்டில் நம்மளை சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு நம்மளை இருக்க பண்ணுவாராம்.
மகிழ பண்ணுவேன், ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு அந்த ஓய்வு நாளின் பரிசுத்தம் எப்படி குறைந்தது, அதற்கு யார் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு காலகட்டத்தில் பொன்னி நதியாக இருந்த ஒரு நதி இன்னைக்கு கூவம் நதியாக மாறி இருக்குது. ஆம், ஒரு காலகட்டத்தில் தூய நீர் ஓடின ஒரு நதி. அந்த நதியில மீன்பிடி தொழிலும் நடந்துச்சு. படகு போட்டிகள் அந்த நதியில நடைபெற்றுச்சு. மொத்தம் 72 கிலோமீட்டர் அந்த நதி ஓடி வருது. புறநகர்ல 40 கிலோமீட்டரும், நகரத்துக்குள்ள 18 கிலோமீட்டரும் இந்த நதி ஓடிச்சு. ஒரு சமயங்கள்ல இந்த நதியை திருவல்லிக்கேணி நதி அப்படின்னும் சொன்னாங்க. பொன்னி நதியாக இருந்த இந்த நதி இன்னைக்கு கூவம் நதியாக மாறி இருக்குது. அதனுடைய பரிசுத்தம் அப்படியே குலைக்கப்பட்டுச்சு. காரணம் இதுக்கு யார் அப்படின்னா மனிதர்களாகிய நாம் தான். எல்லா குப்பையையும் அதில் தான் போடுறோம். நம்ம வீட்டில இருந்து வருகிற எல்லா தேவையில்லாத கழிவுகளும் அந்த நதியில தான் போய் விழுது. நல்ல குடிநீர் ஆதாரமாக இருந்த நதி இன்னைக்கு கடைசியில் கூவம் நதியாக மாறி இருக்குது. நம்முடைய ஓய்வு நாளும் அப்படிதான் பரிசுத்தத்தை இழந்தது. நாம் நம்முடைய ஓய்வு நாளின் பரிசுத்தத்தை நாம் சீரழித்து விட்டோம், சீர்குலைத்து விட்டோம். ஒருவேளை அந்த நதி இன்னைக்கும் பொன்னி நதியாகவே இருந்திருந்தால், அந்த நதியினுடைய பரிசுத்தம் பாதுகாக்கப்பட்டிருந்தால், இன்னைக்கும் அதனுடைய நீரை குடிநீராக பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் அதை பயன்படுத்தி இருப்பாங்க. அதே போலதான் ஓய்வு நாளின் பரிசுத்தத்தை நாம் பாதுகாத்து இருந்தோமே ஆனால் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரித்திருப்பார்கள். நாம் இன்னைக்கு ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறது இல்லை. நம்முடைய பிள்ளைகளும் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறது இல்லை. சரி, ஏதேன் தோட்டத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் 2 காரியத்தை தேவன் பரிசுத்தப்படுத்தினார். ஒன்று திருமணம், 2வது ஓய்வு நாள். இன்னைக்கு இந்த 2 காரியங்களும் பரிசுத்தத்தை இழந்து நிற்கிறது. திருமணத்திலையும் இன்னைக்கு பரிசுத்தம் இல்லை. டிவோர்ஸை பார்க்கிறோம். ஆணும் திருமணம் என்கிறத பார்க்கிறோம். பெண்ணும் திருமணம் என்கிறத பார்க்க முடிகிறது. திருமணத்திலையும் பரிசுத்தம் இல்லை, ஓய்வு நாளிலும் பரிசுத்தம் இல்லாததை பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவோம் என்றால், நெகேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு. நெகேமியா 13வது அதிகாரம் 16, 17, 18 வசனத்துல வாசிக்கும் போது, இங்கே மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா புத்திரருக்கும் எருசலேமில் இருக்கிறவருக்கும் விற்கிற சில தீரியரும் உள்ளே குடியிருந்தார்கள். ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கண்டித்து, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறது என்ன அப்படின்னு நெகேமியா கேட்கிறார். இங்க சில பேரை பார்க்கிறோம், இவங்க மீன் இன்னும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாள்ல விற்பனை செய்யறாங்க. நெகேமியா அங்க இருக்கிற பெரியவங்களை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, நீங்க எப்படி ஓய்வு நாளின் பரிசுத்தத்தை குலைக்க முடியும்? நீங்க ஏன் ஓய்வு நாளின் பரிசுத்தத்தை குலைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொன்ன ஒரு காரியம், உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவா நமது தேவன் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கை எல்லாம் வரப்பண்ணினார் அப்படின்னு சொன்னார். நீங்க இப்படி பண்ணுறதுனால தான் தேவன் நம்முடைய நகரத்தின் மீது தீங்கை வரப்பண்ணினார் அப்படின்னு நெகேமியா சொல்றார். ஒருவேளை நம்ம பரிசுத்த குலைச்சல் ஆக்குவோம் அப்படின்னா, ஓய்வு நாளின் பரிசுத்தத்தை நாம் குலைப்போமே என்றால் தீங்கு நம்மீது வரும், தீங்கு நம்மீது வரும். இது முதலாவது பாடம். 2வது பாடம், ஓய்வு நாள் கடைசி பரீட்சை என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். ஓய்வு நாள் தான் நம்முடைய கடைசி பரீட்சை. நம்முடைய கடைசி பரீட்சை தொழுகையில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் வாசிச்சீங்க அப்படின்னா, மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இங்க வாசிக்கிறோம் மிருகம், மிருகத்தின் சொரூபம், மிருகத்தின் சொரூபத்தை அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? இந்த மிருகத்தின் சொரூபம்
அப்படிங்கிறது என்னது? மிருகத்தின் சொரூபம் என்றால் என்ன? இன்னைக்கு சில நேரங்களில் அது சிப் கார்டு அப்படின்னு சொல்றாங்க, அது மெமரி கார்டுங்கிறாங்க. எந்த கார்டும் இல்லை. மிருகத்தின் சொரூபம் என்றால் அது ஞாயிறு ஆசரிப்பு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. மிருகத்தின் சொரூபம் என்கிறது ஞாயிறு ஆசரிப்பை குறிக்கும். ஞாயிறு ஆசரிப்பை குறிக்கும். யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல 10 கற்பனையில தேவன் நமக்கு 2வது கற்பனையாக எதை கொடுத்தாரு அப்படின்னா, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகினாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். எந்த ஒரு சொரூபத்தையும் நம்ம உண்டு பண்ண கூடாது அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு ஞாயிறு ஆசரிப்பு மிருகத்தின் சொரூபமாக இருக்குது. நாம் அதை நமஸ்கரிக்கவும் அதை சேவிக்கவும் கூடாது. சரி, மிருகத்தின் சொரூபம் அப்படின்னா ஞாயிறு ஆசரிப்பு அப்படிங்கிறத பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 9வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனோ. மிருகத்தின் முத்திரை என்றால் என்ன அப்படின்னா, அதுவும் ஞாயிறு ஆசரிப்பு தான். அதுவும் ஞாயிறு ஆசரிப்பு தான். ஞாயிறு ஆசரிப்பு நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. ஞாயிறு ஆசரிப்பு நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. நமக்கு இருக்கிற கடைசி பரீட்சை இதுதான். நம்ம யாரை நம்ம சேவிக்க போகிறோம், நம்ம என்றைக்கு தொழுது கொள்ள போகிறோம் என்பதுதான் நம்முடைய கடைசி பரீட்சையாக இருக்கிறது. எரேமியா 21வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் நமக்கு முன்னாடி 2 வழிகளை வைத்திருக்கிறார். ஜீவ வழியையும் வைத்திருக்கிறாரு, மரண வழியையும் வைத்திருக்கிறார். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம்? ஆண்டவர் ஜீவ வழியை கொடுக்கிறாரு, மரண வழியையும் நம்ம முன்னாடி வைத்திருக்கிறாரு. நாம் ஜீவ வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். தேவனுடைய முத்திரையா அல்லது மிருகத்தின் முத்திரையா என்று வரும்போது தேவனுடைய முத்திரையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓய்வு நாள் ஆசரிப்பா அல்லது ஞாயிறு ஆசரிப்பா என்றால் நாம் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரித்து ஓய்வு நாளை நாம் பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். தேவகுமாரனுடைய நாளா அல்லது சூரிய நாளா என்று நமக்கு முன்னாடி இருக்குது. நாம் எதை தேர்ந்தெடுக்க போகிறோம்? நாம் எதை தேர்ந்தெடுக்க போகிறோம்? இந்த ஓய்வு நாள் நமக்கு கடைசி பரீட்சையாக இருக்கிறது. நம்முடைய கடைசி பரீட்சை தொழுகையை சார்ந்து இருக்கிறது. நாம் உண்மையான ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். அந்த கடைசி பரீட்சையில் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். இது 2வது பாடம். 3வதாக கடைசி பரீட்சைக்கான ஆயத்தத்தை நாம் செய்ய வேண்டும். ஓய்வு நாளின் பரிசுத்தத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த குலைச்சலை சரி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற கடைசி கால சீர்திருத்தவாதிகளாக நாம் செய்ய வேண்டிய 3வது ஒரு காரியம், கடைசி பரீட்சைக்கான ஆயத்தத்தை நாம் செய்ய வேண்டும். நம்மளுக்கு கடைசி பரீட்சை ஓய்வு நாள் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அதற்கான ஆயத்தத்தை நாம் செய்ய வேண்டும். இந்த கடைசி பரீட்சையை நாம் எப்படி எதிர்கொள்வது என்ற ஆயத்தத்தை நாம் செய்ய வேண்டும். எரேமியா 12வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீ காலாட்களோட ஓடும்போது உன்னை இழக்க பண்ணினார்களே, ஆனால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? காலார் படை கூட ஓடும்போதே நமக்கு இழைச்சிச்சு அப்படின்னா நம்ம எப்படி குதிரைப்படை கூட ஓட போகிறோம்? சமாதானமான நாட்களிலேயே நம்ம ஆலயத்துக்கு ஒழுங்கா வராம இருக்கிறோம் அப்படின்னா யோர்தான் பிரவாகித்து வரும்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த நாள் சமாதானமான நாள். இன்னைக்கு நம்மளால ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க முடியல அப்படின்னா ஒரு நாள் வரும், ஓய்வு நாளை நம்ம பரிசுத்தமா ஆசரிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களை கைது பண்ணுவாங்க, நம்மளை சிறையில போடுவாங்க, நம்மளை கொலை செய்வாங்க, வாங்க முடியாது விற்க முடியாது என்கிற சூழ்நிலை வரும்போது நம்ம எப்படி ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க போகிறோம்? இன்றைக்கே கடைசி பரீட்சைக்கான ஆயத்தத்தை நாம் செய்ய வேண்டும். என்ன ஆயத்தத்தை நம்ம செய்யறது? என்ன ஆயத்தத்தை சொல்றது? ஓய்வு நாளை பரிசுத்தமா எப்படி நான் ஆசரிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா,
ஓய்வு நாள் அப்படின்னு வரும்போது சமரசம் செய்யாதீங்க. ஓய்வு நாள் அப்படின்னு வரும்போது சமரசமே செய்யாதீங்க. இன்னைக்கு ஓய்வு நாள், நான் ஓய்ந்திருப்பேன், சர்ச்சுக்கு போவேன், நான் தேவனை தொழுது கொள்வேன், இதை தாண்டி நான் வேற எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நல்ல தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ரெண்டாவது, ஓய்வு நாள் அப்படின்னு வரும்போது வேலையோ படிப்போ எது நமக்கு முன்னாடி தடையாக இருந்தாலும் நோ அப்படின்னு சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை அப்படின்னு சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நமக்கு தடையாக வேலையோ படிப்போ வரும்போது நம்ம ஈஸியா சமரசம் செஞ்சிடறோம். நோ அப்படின்னு சொல்ல நம்ம கற்றுக்கொள்ளணும். கிடையாது, இல்லை அப்படின்னு சொல்ல நாம் பழகி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, தேவனிடம் நம்முடைய மனதை திருப்ப வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய மனது ஓய்வு நாளில் தேவனிடமே இருக்கிறது இல்லை. ஓய்வு நாளை நம்ம பரிசுத்தமாக ஆசரிக்கணும் அப்படின்னா நம்முடைய இருதயத்தை தேவனிடம் திருப்ப வேண்டும். நான்காவதாக, பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே வர வேண்டும். இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் ஒரு பாதுகாப்பான சூழலை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்முடைய ஸ்கூல்ல பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், நம்முடைய ஸ்கூல்ல டீச்சர்ஸா வேலை செய்கிறோம், ஓய்வு நாளுக்கு லீவு கிடைச்சிருது, பாதுகாப்பான வளையத்துக்குள்ள இருக்கிறோம். பாதுகாப்பான வளையத்தை விட்டு வெளியில வந்து யாராவது நீங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும் போது இல்ல வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி பழகணும். யாராவது உங்களுடைய உறவினர்கள் நாங்க ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம், ஓய்வு நாள்ல நீங்க வாங்க அப்படின்னு சொன்னா இல்ல வரமாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்னைக்கே அப்படி சொல்லி நம்ம பழகணும். அதற்கான ஆயத்தங்களை நாம் செய்ய வேண்டும். கடைசி பரீட்சைக்கான ஆயத்தம் நம்ம கிட்ட இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க முடியும். இளஞ்சூட் அம்மையார் எழுதுறாங்க, ஓய்வு நாளை உண்மையாய் ஆசரிப்பதே தேவனுக்கு உண்மையாய் இருப்பதற்கான அடையாளமாகும் அப்படின்னு சொல்லி இளஞ்சூட் அம்மையார் எழுதுறாங்க. நம்ம ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்போம். தேவன் என்ன நோக்கத்துக்காக நம்மளை அழைத்திருக்கிறாரோ அந்த ஓய்வு நாளின் பரிசுத்தத்தில் ஏற்பட்ட பிளவை நாம் அடைப்போம். தேவனுக்கு உண்மையாய் இருப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.